கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோல பைபிள் மேப் கேமை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? நீங்க வேதாகமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய ஊரு பேர் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? அதுல வரக்கூடிய ஊரு நாடு பேர் எல்லாமே மோஸ்டா இஸ்ரவேல் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளாக தான் இருக்கும். சரிங்களா? அந்த இஸ்ரவேல் நாடு மற்றும் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய கலாச்சாரம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். அங்க பேசப்படுகிற மொழி அப்படிங்கிறது வேற. பட் அங்க எழுதப்பட்ட பைபிளை வாசிக்கிற நம்ம கம்ப்ளீட்டா வேற மொழியை பேசிட்டு இருக்கிறோம், வேற கலாச்சாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அதுல ஏதாவது ஒரு ஊரு பேரு வருதுன்னா சிம்பிளா அந்த ஊரு பேரை அப்படியே வாசிச்சுட்டு தான் நிறைய நேரம் கடந்து போயிடுறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்து அவர் ஃபேமிலியோட சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரில் இருந்து யூதயா நாட்டில் உள்ள பெத்லகேம் அப்படிங்கிற ஊருக்கு குடிமதிப்பு எழுதுறதுக்காக வராங்க. சரிங்களா? சோ சிம்பிளா இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வராங்க அப்படின்னு சொல்லி மட்டும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே கடந்து போயிருவோம். பட் அங்க அவங்க எடுத்துக்கிட்ட டிஸ்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 150 கிலோமீட்டர்ஸ் தான் அவங்க டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க. சரிங்களா? இப்படி வேதாகமத்துல இருக்கக்கூடிய இன்சிடென்ட் நடந்த பகுதி, அங்கு பேசப்பட்ட மொழி, அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம், இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வேதத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா உதவுவார். சரிங்களா? ஃபைனலா பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளுக்கு உதவுவாரு. பட் நம்மளும் நம்ம சைட்ல இருந்து எஃபர்ட் போட்டு சில விஷயங்களை கத்துக்கணும். இந்த இடங்கள் பற்றி ஒரு கேம் நீங்க கண்டக்ட் பண்ணீங்கன்னா அதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்க கண்டிப்பா இடங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா 3 முக்கியமான மேப்பை ரெடி பண்ணிக்கலாம். ஒன்னு இஸ்ரேல் மேப்பு, இன்னொன்னு ஏசியா மேப்பு, அதுக்கப்புறம் மெடிட்டேரியன் சி அண்ட் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய மேப். ஸோ இந்த 3 மேப்ல இருந்து நீங்க சில முக்கியமான பிளேசஸை பிக்கப் பண்ணி அதுல கேம் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணலாம். சரிங்களா? எப்படி பண்ணலாம்னா உங்ககிட்ட ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் அண்ட் ப்ரொஜெக்டர் இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம்னா நீங்க ஸ்கிரீன்ல இந்த மாதிரி மேப்பை காட்டிடலாம். சரிங்களா? இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா ஒரு மேப் பிரிண்ட் அவுட் எடுத்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவங்க கிட்ட இந்த மேப்பை அப்படியே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்தியா அப்படிங்கிறது இந்த மேப்ல எங்க இருக்கு, ஸோ இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் காட்டுறேன், அதை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. சரிங்களா? இந்தியா அப்படிங்கிறது நம்ம இப்போ 1ஆம் நம்பர் அந்த இடத்துல தான் இந்தியா அப்படிங்கிறது இருக்கு. இஸ்ரேல் எங்க இருக்கு, ஸோ இப்போ 2ஆம் நம்பர் ஹைலைட் பண்ற இடத்துல இஸ்ரேல் இருக்கு. 3ஆம் நம்பர் எகிப்து அப்படிங்கிறது எங்க இருக்கு, 3ஆம் நம்பர் காட்டி இருக்கிற இடத்துல எகிப்து அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஏசியா மேப் அப்படிங்கிறது சும்மா, ஸோ இஸ்ரேல் அப்படிங்கிறது இங்க இருக்கு, இந்தியா அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஸோ இது பேசிக் கூட நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இஸ்ரேல் மேப்னு எடுத்துக்கோங்களா. இஸ்ரேல் மேப்ல கலிலேயா கடல். ஸோ கலிலேயா கடல் இயேசு நடந்து சென்ற இடம். சரிங்களா? கலிலேயா கடல் கரெக்டா எங்க இருக்கு, இப்போ நம்ம 1ஆம் நம்பர் பாயிண்ட் பண்ணி காட்டியிருக்கிறோம். நீங்க ஃபர்ஸ்ட் கலிலேயா சி அப்படிங்கறத மட்டும் டிஸ்பிளேல காட்டிட்டு ஒருத்தர் கேட்கலாம். சரிங்களா? யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்களோ அவங்க கிட்ட கலிலேயா கடல் எங்க இருக்கு தெரிஞ்சவங்க முன்னாடி அதை பாயிண்ட் பண்ணி காட்டுங்கன்னா அவங்க பாயிண்ட் பண்ணி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் டெட் சி அப்படிங்கிறது 2ஆம் நம்பர் பாயிண்ட் பண்ணி இருக்கிற இடத்துல. பெத்லகேம் அப்படிங்கிறது 3ஆம் நம்பர் பாயிண்ட் பண்ணி இருக்கிற இடத்துல. நாசரேத் எங்க இருக்கு, ஸோ நீங்க கெஸ் பண்ணி பாருங்களா. நாசரேத் அப்படிங்கிறது மேலதான் வரும். இயேசு ஊழியம் செய்த காலகட்டத்துல மேல இருக்கக்கூடிய பகுதி, அதாவது 1ஆம் நம்பர் 4th நம்பர் ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா, அந்த இடங்களை ஃபுல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா கலிலேயா நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடியது சமாரியா நாடு, அதுக்கு கீழே இருக்கக்கூடியது யூதேயா. சரிங்களா? ஸோ அந்த பேசிக்கை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பைபிள் வாசிக்கும் போது இன்னும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மெடிட்டேரியன் மேப்பை கூட நீங்க என்ன பண்ணலாம்னா டிஸ்பிளே பண்ணிட்டு அதுல இப்போ பாபிலோன் அப்படிங்கிறது எங்க இருக்கு, நம்ம நிறைய நேரம் பாபிலோன் அப்படிங்கிறத வாசித்திருப்போம். பட் அது எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல தான் அந்த பாபிலோன் அப்படிங்கிறது கரெக்டா வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் டமாஸ்கஸ். டமாஸ்கஸ் அப்படிங்கிறது என்ன, தமிழ்ல தமஸ்குன்னு சொல்லுவோம். தமஸ்கு அப்படிங்கிறது சீரியா நாட்டுல இருக்கும். இத்தாலி அப்படிங்கிறது பைபிள்ல இத்தாலியா அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இத்தாலி கரெக்டா, அது இப்போ எல்லாருக்கும் மோஸ்டா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கலாத்தியா. ஸோ கலாத்தியா நாடு அப்படிங்கிறது 4th நம்பர் ஹைலைட் பண்ணிருக்குது. ஸோ இப்படி என்ன பண்ணலாம்னா இந்த 3 மேப்பையும் நீங்க யூஸ் பண்ணி நிறைய கேம்ஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா இந்த கேம்ஸ் உடைய பர்பஸ்ன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பைபிள்ல இருக்கக்கூடிய லொகேஷன். சரிங்களா? அந்த லொகேஷன் எங்க நடந்துச்சு, அது எப்படி பைபிள்ல ரெக்கார்டு பண்ணியிருக்கிறாங்க, அதுல இருக்கக்கூடிய கல்ச்சுரல், லிங்குஸ்டிக் அண்ட் ட்ரெடிஷ்னல் டிஃபரன்ஸை பார்த்துட்டு அவங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது அதை இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய விதங்கள் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.